வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ புதுசாக வந்திருக்க கெலாக்டிக் பன்னி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தோனேஷியாவில் நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். அது நம்ம கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பன்னி பண்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் பற்றி தான் இருக்குது. ஓகேவா? அதாவது இந்தோனேஷியா சர்வரில் இப்போ புதுசாக வந்திருக்க கெலாக்ஸி பன்னி பண்டல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வவுச்சர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் அந்த பிங்க் டைமண்டில் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வவுச்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா? அந்த வவுச்சரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 20 வவுச்சர் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும் அந்த பிங்க் டைமண்டை வச்சு. இதை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 பிங்க் டைமண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 நார்மல் டைமண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கெலாக்ஸி பன்னி பண்ணல நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட ஒரு 20 டோக்கன் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ரேர் ஐட்டம் இருக்குது. அதாவது கெலாக்ஸி பன்னி பண்டல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னி ரிங் லீடர் பண்டல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவாலுக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த 3 ரிவால் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து அந்த கெலாக்ஸி பன்னி பண்டல் பார்த்தீங்கன்னா வெறும் 250 டோக்கனுக்கும், அதுக்கப்புறம் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி ஒரு 200 டோக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பன்னி இந்த ரிங் லீடர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை நீங்கள் வந்து ஒரு 50 அந்த டோக்கன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குளோவாலுக்கான ஸ்கின்னை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். சரி வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கிடைக்கல பார்ப்போமா? 1 2 3 4 5. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 அந்த பன்னி டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 6, அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரினாக்காரன் நம்ம வந்து கொல்ல போகிறோம். அதாவது பன்னி மண்ணிலே டச் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தானே பன்னி பண்ணது மட்டும் தான் அவனுக்கு வேணும் போல நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த குளோவால் டச் பண்ணிட்டு இருக்க போகிறேன். 1 2 3 4 5. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 அந்த ஸ்டோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 அந்த இது கொடுத்துருக்காங்க அந்த பன்னி டோக்கனு. பரவாயில்ல, இந்த கரினாக்காரன் 20 டோக்கன்லாம் கொடுக்கானே, இதெல்லாம் சும்மா ஷோகேஸ்க்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த 20 டோக்கன்லாம் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா திரும்பவுமே நம்ம வந்து இந்த குளோவால் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அந்த மேலே உள்ள அந்த பன்னி பண்ணல டச் பண்ணிட்டே இருப்போம். அத்தா மாரியாத்தா இந்த ஸ்பின்னுக்காச்சும் கொடுத்துட்டா தயவு செஞ்சு. இப்போ என்ன 1 2 3 4 5. என்னன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டோக்கனாக கொடுக்குறீங்க. பார்த்தீங்கன்னா 5 டோக்கனுமே ஒவ்வொரு டோக்கனு. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டோக்கன் இருக்குதுன்னா மொத்தம் 33 டோக்கன் இருக்குது. என்கிட்ட மொத்தம் இன்னும் ஒரு 5 வவுச்சர் போட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஸ்பின் பண்ணால் சரிப்பட்டு வராது. நம்ம போயிட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டர் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த பண்ணிக்கு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இது கிடைக்கும் பார்ப்போமா? என்ன வருதுங்க? 1 2 3 போடு கொடுத்துறாங்க ஸ்டோனு. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 3 ஸ்டோன் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டோன் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இப்போ வரைக்கும். இதோட மட்டும் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்ட் ராயல் இருக்குல்ல, கோல்ட் ராயல்லையுமே ஸ்பின் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி சில பல ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கரினாக்காரனே கன்ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பொறுத்தது போதும். பொங்கி எழு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பொங்கி எழு போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு டோக்கனாக ஸ்பின் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெம்பில், அதனால் 5 தான் ஸ்பின் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 டோக்கன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பன்னி டோக்கன் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு என்கிட்ட மொத்தம் 39 டோக்கன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? இன்னும் ஒரு 11 டோக்கன் தான் என்னால் அந்த குளோவால் ஸ்கின் எடுக்க முடியும். இல்லாட்டினா நான் அந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பன்னி பண்டலுக்கான ஒரு பன்னி பண்டலுக்கான ப்ளூ பிரிண்ட் வேணால் நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்று அந்த குளோவால் எடுப்பேன், இல்லைன்னா அந்த பன்னி பண்டலுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நான் வந்து 50 நான் வந்து எடுத்துக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் நம்ம வந்து அந்த பன்னி பண்டலுக்கான ஈவெண்ட் நம்ம வந்து ஸ்பின் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் சர்வரில் வந்தால் நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம். எப்படி கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸு, அப்கமிங் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வரக்கு முன்னாடி சொல்லிடுவோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, டாடா, பாய் பாய்.